பார்வதியும் கம்ருதீனும் பிரியவே மாட்டாங்க. பார்வதிக்கு இப்ப ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு. என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி அவங்களும் கம்ருதீன் அவங்களும் சாண்ட்ரா அவங்க கிட்ட அப்படி நடந்தாலும் சாண்ட்ரா அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் பயங்கரமா சமூக வலைதளத்துல திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த பிரஜின் அவர் கூட யார் தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசினாலும் அவங்க மேல நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லி இருந்தாரு. அந்த வகையில ஃபைனல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள எல்லா போட்டியாளர்களும் போனாலும் பார்வதி கம்ருதீனை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போட்டியாளர்கள் மறுபடியும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி கம்ருதீனை விட்டுருக்கலாம்ல, நீங்க ஏன் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க, அவங்க 2 பேரும் எவிக் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா கூட அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பழைய போட்டியாளர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிக் பாஸை பத்தி நிறைய திட்டி வெளியே அவ்வளோ மோசமா பேசினாங்க. பிரவீன் காந்தி அவரெல்லாம் கூட பிக் பாஸ் தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருந்தாரு. ஆனா அவரையெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கீங்க, அவரையெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. ஆனா பார்வதி கமருதீன் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கேம சுவாரஸ்யமாக்கணும்னு சொல்லிதான் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கீங்க. அவங்க பண்ணது தவறான விஷயம் தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா அந்த விஷயம் நடக்கும் போதே பிக் பாஸ் வான் பண்ணி இப்படி எல்லாம் கேம் ஆடக்கூடாது, இது டாஸ்க்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அவங்க பாத்தீங்கன்னா அதாவது மறுபடியும் கம்ருதீன் பார்வதி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்க சமயத்துல அவங்கள பார்த்து எதுவுமே பயந்துக்கல, எதுவுமே பேசவே கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கும் போது பயந்தாங்க. இத பத்தி எல்லாம் எல்லாரும் கேள்வி எழுப்புறதுனால பிரஜின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா நான் இப்படி எல்லாம் பண்றவங்க மேல கேஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. பிரஜின் அவரு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதுக்கு பிரஜின் அவர் எல்லாரையும் மிரட்டுறாரு, இது தப்புன்னு சொல்லி அவர் உணர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. அதே போல வியானா அவங்க அவங்கள வெளியே அனுப்புனப்ப ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. அதே போல வியானா அவங்க இப்ப சாண்ட்ரா அவங்க மேல பயங்கரமா கோவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கடுப்பா இருந்தாலும் நாங்க நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ரசிகர்கள். எது எப்படியோ யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கு. அதுல நிறைய பேர் அரோரா அவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கானா வினோத் தவிர டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அரோரா ரன்னர், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வின்னர் ரன்னர்ல வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.